அப்பா பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள ராஜனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் அன்பு தெய்வமே, அரவணைக்கும் தெய்வமே, என் ராஜாதி ராஜனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த பாதி சாமத்தில் ஆண்டவரே பரிசுத்த நாமத்தை கொண்டு இந்த அடியன் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நல்ல ஒரு சமயத்தை தந்தீரப்பா. அப்பா, இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் காணக்கூடாமல் மறைந்து விட்டார்கள் ஆண்டவரே. இந்த அடியனை எங்கள் குடும்பத்தோடு உயிரோடு வைத்து துதிக்க ஸ்தோத்திரிக்க நல்ல ஒரு சமயத்தை தந்ததுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. அப்பா, நீர் உயிருள்ள தேவன் என்று விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பாதி ஜாமத்தில் இந்த பாதி ராத்திரியில் உன்னை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் இருதயத்தை ஆராய்ந்துள்ள தேவன் ஆண்டவரே. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே சாமுவேலிடம் நீர் சொன்ன அதே வசனம் ஆண்டவரே, நீர் சொன்னது வசனம் ஞாபகம் உண்டாகுது ஆண்டவரே. அப்பா, சாமுவேலை பார்த்து சொன்னீர், சாமுவேல் மனுஷன் உயரத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் பார்க்கிற மனுஷன் உடைய பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிற ஆராய்கிற தேவன் என்று சொன்ன அதே தேவன் அல்லவா நீர். இந்த நேரத்தில் அதை ஞாபகப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த அடியனோட இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நோக்கி இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலையில் பாதி ராத்திரியில் அப்பா நாம மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் உயர்த்தப்படணும், இந்த அடியன் தாழ்த்தப்படணும் ராஜா. அப்பா இயேசு ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த விசேஷமாக இந்த தேசத்துக்காகவும் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரே, வேலையிலும் தொழிலும் பள்ளியிலும் காலேஜிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாகனங்களில் பிரயாணித்து ஒரு பயணிகளுக்காக வாகனத்தை ஓட்டும் ஓட்டுநருக்காக அவர்கள் குடும்பத்துக்காக வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் வீடு இல்லாமல் உடை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறப்பா. ரோட்டோரங்களில் ஹைவே ரோட்டில் ஆண்டவரே 2 பக்கம் பிரிட்ஜு கீழே ரயில்வே பற்றியில் ஆண்டவரே மக்கள் சின்ன பிள்ளை குழந்தை பிள்ளையில் இருந்து முதியோர் வரை ஆண்டவரே உடை இல்லாமல் உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஒரு நிமிஷம் நீர் பாரும் ஆண்டவரே. தயவுள்ள தேவனே, நீர் படைத்த பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் உருவாக்கின களிமண்ணால் நீர் உருவாக்கின பிள்ளைகளப்பா. ஜாதி எந்த ஜாதியால் இருக்கட்டும் ஆண்டவரே, நீர் 2 ஜாதியை படைத்தார், ஆதாம் அவ்வாவும் படைத்தார் ஆண்டவரே. அந்த ஜாதிகள் தான் நாங்கள் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு இந்த ராத்திரி வேலையில் நம்ம துதிக்கிறேன். அவர்களை ஒரு விஷயம் பாரும் ஆண்டவரே. முதலமைச்சர் ஜனாதிபதியிடம் பேசும், அவங்க மூலியமாக தயவு கிடைக்கட்டும், அவர்களுக்கு உடையும் உணவும் கிடைக்கட்டும், தங்க இடத்தை தாரும் ஆண்டவரே அவர்களை. ஆண்டவரே தப்பனே, அடியனே நீர் ஆண்டவரே எத்தனையோ நன்மைகள் செய்தீர் ஆண்டவரே, மறக்க முடியாத ஆண்டவரே. மரித்தாலும் நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. அவ்வளோ பெரிய நன்மை செய்தேன் ராஜா. அன்று பேதுரு உம்மோடு இருந்து 3 வருஷமாக ஊழியத்தில் இருந்த அந்த பேதுருவை உம்மை 3 தடவை மறித்து விட்டார் என்று நான் வேத வசனத்திலே நான் வாசிக்கிறேன். நீ சொன்னீர் பேதுருவிடம், பேதுருவே, நீ சேவல் கூவுறதற்கு முன்ன 3 தடவை என்னை மறுதளிப்பாய் என்று. அதே போல் மறுதளித்தார் அந்த ஆண்டவர். ஆனால் நான் உம்மை பார்க்கல. அவர் அந்த பேதுரு உம்மை கூடயே இருந்தாரப்பா 3 வருஷமாக. அப்படி கூட இருந்தோம், நீ எவ்வளவோ அற்புதம் செய்தீர், மரித்தோரை எழுப்புனீர் ஆண்டவரே. அந்த பேதுரு மூலமாகவும் எத்தனையோ நன்மைகளை செய்தீர். அதையெல்லாம் பார்த்து கொண்டு கடைசியில் மறுதளித்து விட்டார் என்று நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல யூதா காரியத்தும் ஆண்டவரே, அவன் பையில் பணப்பையை கையில் வச்சதுனால பிசாசானவன் சாத்தான் பிடியை ஆண்டவரே பண ஆசை கொண்டு வந்து 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்த அந்த பாவியான மரணம் தூக்கு தண்டனை தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டதாக நான் வாசிக்கிறேன் வேத புஸ்தகத்தில் ஆண்டவரே. மக்கள் நன்றி ஆண்டவரே. தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுடைய பாவ அக்கிரமங்கள் எந்த ஒரு இருந்தாலும் ஆண்டவரே, உள்ள எந்த ஒரு பாவங்கள் இருந்தாலும் கரைப்பட்டிருந்தாலும் கரைப்பட்டிருந்தாலும் அதை அகற்றி போடும் ஆண்டவரே. அன்று தாவீது ராஜா பச்சைப்பாலோட பாவப்பட்ட போது ஆண்டவரே, நாத்தான் என்ற அந்த மனுஷன் உறுத்தின போது, பாவத்தை உறுத்தின போது கண்ணீரோடு கதறி உம்ம சமூகத்தில்
உமது கோயிலில் வந்து ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு கதறி அழுதான் என்று வாசித்தேன் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எனிலே சிருஷ்டியும் என்று கதறி அழுத போது அந்த அழுகை நீர் கேட்டீரப்பா. மக்க நன்றி. உயிர் பேச்சை தந்தேர் அப்பா. மக்க நன்றி கர்த்தாவே. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் பாதத்தில் வருகிறேன்ப்பா. ஒவ்வொரு டாக்டர், ஒவ்வொரு நர்ஸுகளுக்காகவும், சின்ன வேலையிலேருந்து மேலே அதிகாரி வரைக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், தரைப்படை, விமானப்படை, கப்பல் படைக்காகவும், முனிசிபாலிட்டியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் மேலே அதிகாரி வரைக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக, குடும்பத்துக்காக, ஒவ்வொரு சபைக்கு வரும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும், தடைப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் நமக்கு ஸ்தோத்திரப்பா. இவரையெல்லாம் சாத்தான் சோதிக்காதபடி காத்து ரட்சித்து கொள்ளப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒவ்வொரு நோயாளிக்காகவும், கேன்சர் வியாதி, டிபி வியாதி, சரீரத்தை கட்டி, சிறுநீரக வியாதி, ஆண்டவரே டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதி, ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் இருக்கும் ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்காகவும், இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த ஒரு நர்ஸுகளுக்காகவும் அப்பா, ஒவ்வொரு வேலை செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய அவர் பூரா குடும்பத்துக்காக செபிக்கிறேன்ப்பா. அப்பா, தவறி ஒரு சில ஊழியக்காரன் நமக்கு விரோதமாக பண ஆசை பிசாசு கொண்டு வந்து அவன் வெளுத்தழுத்தி விடுகிற ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த மாதிரி ஊழியக்காரனை ஆண்டவரே பாவத்தை மன்னித்து ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரட்சகரே, பரிசுத்தரே, நமக்கு நன்றி. உஷாரா பாலா ரீகாலா ரவா அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அடியனே ஒரு விசைப்பார் ஆண்டவரே. அப்பா, என்னிலே ஆண்டவரே எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை நீக்கி போடும் ஆண்டவரே. அப்பா, எந்தோட பாவ இச்சை இருந்தாலும் அகற்றி போடும். நான் உம ஊழியக்காரன், உம தாசன், உம மகன் ஆண்டவரே. நீர் எனக்கு அதிகாரம் கொடுத்தீர். சாத்தான விரட்ட அதிகாரம் கொடுத்தீர். வியாதியஸ்தர்களை குணமாக்க ஆண்டவரே ஹோலி ஸ்பிரிட் பவரை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, நமக்கு நன்றி அப்பா. சுகமளிக்கும் வரத்தை கொடுத்தீர். அந்த வரத்தை கொண்டு இந்த வேலையில், இந்த நேரத்தில் எப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறேன். பாம்பே ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒவ்வொருவருக்காக, ஹைதராபாத்தில் இருக்கும் அந்த ஊழியக்கார சகோதரனுக்காக செபிக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் சகோதரருக்காக செபிக்கிறேன். அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். இந்த சகோதரியோட தகப்பனார் கேன்சர் வியாதிக்காக செபிக்கிறப்பா. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிறந்த ஒரு சில நாட்களேயான பிள்ளை ஹாஸ்பிட்டலில் டாக்டரு 1 லட்சம் வேணும் என்று சொன்னார். கேன்சர் வியாதி, ஒரு சின்ன பச்சிலம் பால் குடிக்கிற பிள்ளைக்கு கேன்சர் வியாதி. தகப்பனே, நன்றியோடு சுதிக்கிறேன் அப்பா. எனக்கு ஃபோன் பண்ணார்கள் ஆண்டவரே ஹைதராபாத்திலிருந்து. யேசுராஜா, சத்தியமாக உன் பரிசுத்த நாமத்தை கொண்டு சமூகத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே. கெஞ்சி கேட்டேன் ஆண்டவரே, செபித்தேன் ஆண்டவரே. அந்த பச்சிலம் குழந்தைக்கு நீங்கள் சுகம் தந்தீர். கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார்கள் தாய் தகப்பமாரு. ஐயா, நீங்கள் சுகம் பண்ணீங்க, அந்த பிள்ளை சுகமாகிட்டு வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்னார் டாக்டர். என்று சுகத்தோடு நீ வைத்த அந்த பிள்ளையை ஆண்டவரே, ஒன்றும் பாவம் அறியாத பிள்ளை ஒரே அந்த பிள்ளை நீங்கள் சுகம் கொடுத்து, அது எத்தனையோ பிள்ளைகள் பெரியவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. கேன்சர், டிபி, பெரிய வியாதிகள் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ லட்சம் செலவு. டாக்டர் சொல்லும்போது அவர்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கவர்கள் இந்த பணத்துக்கு எங்கே போவார்கள் ஆண்டவரே? அந்த ஒரு வரத்தை நான் உம்மிடம் சில வருடங்களுக்கு முன் நான் பெற்றுக்கொண்டேன். அதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். அந்த வரத்தை எனக்கு கொடுத்தேன். அந்த வரத்தின்படி செயல்பட எனக்கு முழு இருதயத்தோடு முழு பெலத்தும் தாரும் ஆண்டவரே. என்னுடைய பெலவீனத்தை மாற்றி போடுவீராக ஆண்டவரே. பாமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த 4 கோட்டை சுற்றி இந்த தேசத்தின் 4 பக்கம் பரிசுத்த இரத்தத்தை புறம் தெளிக்கிறப்பா. பாமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எங்கள் சகோதரி மேரிக்காக பலவீனத்துக்காகவும் ஸ்தோத்திரம்ப்பா. குஜராத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பேரனில் உள்ள மகேஷ் என்ற சகோதரன் கடை வியாபாரத்துக்காகவும் 2 மகனும் கல்யாண விஷயமாகவும் குஜராத்தில் இருக்க அவர்கள் குடும்பத்துக்காகவும் அப்பா, உதயப்பூரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ரட்சியும் பரிசுத்தப்படுத்தும், யாரிலேருந்து விடுதலை தரும் அப்பா. இந்த தேசத்தில் எத்தனையோ இடங்கள், எத்தனையோ மக்கள் மறித்து விட்டார்கள். பூகம்பத்தினாலும் வெடிப்பினாலும் அப்பா. அந்த அமெரிக்கா காட்டில் பற்றி எரிந்து கொண்டு நெருப்புக்காக தீக்காக செபிக்கிறேன்ப்பா.
ஒவ்வொரு தேசத்துலேயும் மழையினாலும் சூறாவளி காற்றுனாலும் பூகம்பத்தினாலும் எத்தனையோ பெரிய பெரிய மாடி வீடுகள் இடிந்து தரமட்டமாகிவிட்டது. எத்தனையோ ஜனங்கள் மிருகங்கள் ஆண்டவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். எத்தனையோ வீடுகள் மலையில் இருந்து கல் உருண்டு உருண்டு வீடுகளை பூரா நெருக்கி கீழே பூமிக்கு அடியிலே நெருக்கி போட்டது. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் பிணமாக கிடக்கிற அவர்களை மீட்க முடியவில்லை. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தன் பிள்ளைக்காக மகளுக்காக கல்யாணத்துக்காக செலவுக்காக பணத்தை சேமித்து வைத்திருந்தார்கள். அப்பா தங்கத்தை சேமித்து வைத்திருக்க எல்லாம் மண்ணோட மண்ணா போய்விட்டது. ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு திருப்பி கொடுமை. ஆண்டவரே அப்பா அம்மால் கூடாது ஒன்றுமில்லை, ஒரு வார்த்தை மற்றும் நீர் சொன்னால் போதும் ஆக கடவுது. ஆண்டவரே மக்கள் நன்றியப்பா. இந்த 73 வயதிலையும் இந்த அடியனை நீர் காத்து வருவதற்காக, ஊழியத்தை பலப்படுத்துவதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியாவில் எந்தெந்த இடத்துல இருக்கிற அழைத்தால் அங்கே எல்லாம் அந்த அடியன் சென்று உமது நாமத்தை கொண்டு சுகம் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டப்பா உமது நாமம் மகிமை அடையட்டும். நீர் உயர்த்தப்படணும், அந்த அடியன் தாழ்த்தப்படணும். ஆண்டவரே அப்பா உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதித்து கொண்டே இருக்கணும்ப்பா. எனக்கு அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தமான என பலத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வரத்தை கொண்டு தினமும் செயல்பட உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிறவர்களை நான் கடிந்து கொள்ள அதிகாரம் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஏசையா 58வது அதிகாரத்தில் 66 அதிகாரத்திலையும் ஏசையா 66 எழுந்த பிரகாசி ஒளி உன் மேல் வந்தது என்று சொன்ன அந்த நிமிஷமே நான் எழுந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரகாசிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்தவர்களுக்காக ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் பாரத்தோடு செபிக்கும்போது என்னுடைய ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களை சொஸ்தமாக்கினீரப்பா. அவர்களுக்கு சுகம் தந்தீர். உமது நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே. நீர் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. உமக்காக சாட்சியாக ஒவ்வொருவரை நிறுத்தியதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அடியனையும் நிறுத்தும் ஆண்டவரே. ரட்சிகரே பரிசுத்தரே பரலோக பிதாவே, கடைசியாக எனக்கு கொடுத்த 2 மகன் குடும்பத்துக்காகவும் என்னுடைய மனைவிக்காக 2 மருமகளுக்காக 2 பேரன் பேத்திக்காக எங்கள் சொந்த பந்துக்களுக்காக ஒவ்வொருவருக்காக இந்த பில்டிங்கில் பக்கத்தில் பில்டிங்கில் வசிக்கும் ஒவ்வொரு அந்நிய ஜாதிகளுக்காக நீர் யார் என்று அறியணும். உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த தேவனும் இல்லை என்று முழுவதுமாக அறியணும்ப்பா. இந்த இடத்துல ஒரு அற்புதம் காணட்டும் ஆண்டவரே. மக்கள் அதிசயம் காணட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு காலை எந்திரிச்சோம்மா துதிக்க ஸ்தோத்திரிக்க நல்ல ஒரு சமயத்தை நீர் தருவதற்காக நன்றி அப்பா. என் ஊழியத்தை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரப்பா. நாளைய தினம் எனக்கு ஊழியம் எங்கே வைத்திருக்கிறீரப்பா அதை எனக்கு காட்டிவிடும் ஆண்டவரே. அப்பா நான் ஆன்லைனில் ஜாஸ்தியாக எனக்கு சபை கிடையாது ஆண்டவரே. அப்பா நான் ஒரு அப்போஸ்தலன் ஆண்டவரே. அப்பா நீர் அறிவீரப்பா. சபையை எனக்கு கொடுக்கவில்லை. பூரா ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பிரசங்கம் பண்ணு, வியாதிகர்களை குணமாக்கு, சாத்தான விரட்டு, மரித்தோரை எழுப்பு, முடவர்களை நடக்கச் செய், செவிடர்களை காணச் செய் என்று நீர் கொடுத்த அந்த வரத்தின்படி நடக்கிறேன், செயல்படுகிறேன். நீர் அறிவறி இருதயத்தை அறிகிறேன். அந்த இதயத்தின்படி இந்த அடியனை வழி நடத்தும் ஐயா. என்னுடைய பாவம் அக்கிரமம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் அகற்றி போடும் ஆண்டவரே. நான் முதல்ல பாவியாக இருந்த எல்லா பாவம் செஞ்சாண்டவரே. ஆனால் நாமத்தை கொண்டு நான் ஊழியக்காரனை எப்பொழுது பைபிள் எடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தனோ அன்றையிலிருந்து எந்த ஒரு பாவம் செய்ய பூரா எல்லாத்தையும் விட்டு பாதத்தில் வந்து ஊழியம் செய்கிறேன். நீர் அறிவீர், இருதயத்தை அறிவீர். மனுஷன் பார்க்க மாட்டான், மனுஷனுக்கு கிடையாது அறிவு, அவ்வளோ அறிவு. அந்த நீர் அறிவுள்ள தேவன். அதனால் நீர் அறிவீர். என்னுடைய இருதயத்தை நீர் அறிந்துள்ளது. உமது சித்தத்துமணி என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டது என்று நான் முழு இருதயத்தோடு வாஞ்சியோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக என்னை ஆசீர்வாதத்துக்காக கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறேன். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். பரமண்டங்களில் இருக்கும் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாம், ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னித்து சோதனையில் தப்பியும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றும் உடைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் இரத்தஞ்செயம், இயேசுவின் இரத்தஞ்செயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிற மறுபடியும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வாதி. இந்த ஜெபம் அவர்களுடைய இருதயத்தில் பதிர்ந்து உம்மை நேசித்து உம்மை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வாதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதா, ஆமென்.